வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான வீடியோ கெப்பாசிட்டர், போலார், கெப்பாசிட்டர், நான் போலார், கெப்பாசிட்டர், பைபோலார், இப்படியெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ் இருக்குது. என்ன டைப் ஆஃப் கெப்பாசிட்டராக இருந்தாலும் அதனுடைய மதிப்பை, வேல்யூவை நம்மளால் மல்டிமீட்டரில் செக் பண்ண தெரியணும். ஃபஸ்ட்டு ஒன்று. ஏன்னா நம்ம சர்வீஸ் ஃபீல்டுக்குள்ளே இப்போ தான் வரோம், நியூ கம்மர்ஸ், பிகினர்ஸ். ஒருவேளை ஃபீல்டில் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கும் இந்த நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். என்ன நாலேஜ்? கெப்பாசிட்டியுடைய வேல்யூவை செக் பண்ண தெரியணும். இப்போ ரெசன்ஸ் வேல்யூவை செக் பண்ண தெரியணும்னா மோர் ஆர் லெஸ் எல்லாத்துக்கும் தெரியும். வேல்யூ கொஞ்சம் கொஞ்சம் தப்பாக இருந்தால் கூட சொல்லிடுவீங்க. ஏன்னா அதுக்கு வந்து கலர் கோடுன்னு ஒன்று இருக்கும். அந்த கலர் கோடை பொறுத்து அந்த வேல்யூவை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ரெசன்ஸில் எப்படி கலர் கோடு வேல்யூ கண்டுபிடிக்கணும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இப்போது உங்களுக்கு லாஸ்ட்டு கிளாஸில் சில இம்பார்ட்டண்ட் டூல்ஸை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தோம். ஒன்று வந்து ஹெட்டில் வேர் பண்ணுற மாதிரி ஒரு லென்ஸ், ஹெட் லென்ஸ். அதனுடைய விலை வந்து 900 rupees ப்ளஸ் கொரியர் சார்ஜ், அவ்வளோதான். ஓகேங்களா? அது இருந்தால் சர்வீஸ் பர்ஃபெக்டாக பண்ண முடியும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒருவேளை பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். தென் அடுத்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஒரு ரீடிங் கிளாஸ், வியூ கிளாஸ். அந்த வியூ கிளாஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சர்வீஸுக்கு. அந்த சர்வீஸ், அந்த கிளாஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை பற்றி செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன். வேணால் 1 செகண்ட் நான் காமிக்கிறேன். இதுதான் வந்து ஹெட்லென்ஸ். இதை பற்றி வீடியோ இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ஓகேங்களா? அடுத்து ஒரு வியூ கிளாஸ், ரெட் கலரில் இருக்கும் கேபினெட்டு. அதில் அது யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இதை பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க, நியூ கமர்ஸ் யாராக இருந்தீங்கன்னா இதை பற்றிய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். வேணுனாலும் வாங்கிக்கலாம் எங்ககிட்ட. ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கள, இது ஒரு டிஜிட்டல் மல்டிமீட்டர். விலை கம்மி, பட் நல்லாயிருக்கும். ஓகே. பொதுவாக இந்த மீட்டர் பொறுத்த வரைக்கும் நாம் உபயோகப்படுத்துறதை பொறுத்து தான் அதனுடைய டூரேஷன், லைஃப் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஓகேவா? இதில் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ எப்படி செக் பண்ணுறது? இதுதான் மல்டிமீட்டர். கெப்பாசிட்டன்ஸில் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சில கெப்பாசிட்டியில் எம்எஃப்டினே மென்ஷன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தெரியும், 100 MFD இவ்வளோ வோல்ட் அப்படின்னு இருக்கும். சில கெப்பாசிட்டியில் 10Kன்னு போட்டிருக்கோம். சில கெப்பாசிட்டியில் 1K, சில கெப்பாசிட்டியில் 2K2, சில கெப்பாசிட்டியில் என்ன போட்டிருக்கோம்னா 103, சில கெப்பாசிட்டியில் 473, இப்படியெல்லாம் போட்டிருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். அதாவது எம்எஃப்டியில் இருந்தாலும் சரி, பிஎஃப் வேல்யூவில் இருந்தாலும் ஃபஸ்ட்டு பார்க்க தெரியணும் ஒன்று. ஏன்னா அது அடிப்படை, பேசிக். ஓகே. இப்போ உதாரணமாக பாருங்கள், நான் ஒரு பாருங்கள் எடுத்துக்கலாம். இந்த மீட்டர்லாம் ஜஸ்ட் இங்கே ஒரு பவர் ஆன் சுவிட்ச் இருக்கும். ஆன் பண்ணால் அது ஆன் ஆயிரும். ஓகே. அதேமாரி இங்கே ஆன் பண்ணால் மீட்ரு ஆன் ஆயிரும். வித் ஒரு பீப் சவுண்டு வரும். ஓகே. வேண்டாதப்போ ஆஃப் பண்ணிடலாம். அது இல்லாமல் ஆட்டோ ரேஞ்ச் இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். சரி, இப்போ மீட்ரு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மீட்டரில் நான் பவர் ஆன் பண்ணிக்கிறேன். பவர் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எந்த கெப்பாசிட்டர்? பாருங்கள், சிம்பிளாக ஒரு கெப்பாசிட்டர் இங்கே எடுத்திருக்கேன். பார்த்தீங்களா? இது ஒரு பாலிப்ரோப்ளைன் கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டர் நான் போலார் கெப்பாசிட்டர். இதுக்கு ப்ளஸ் மைனஸ் இருக்காது. இதனுடைய மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கணும்னா அதில் பிரிண்ட் பண்ணியிருக்கு. அதில் என்ன பண்ணியிருக்கு நான் வேணால் அதில் என்லார்ஜ் பண்ணுறேன் உங்களுக்கு. பாருங்கள், வேல்யூ தெரியுதா உங்களுக்கு? என்ன போட்டிருக்கு? பாயிண்ட். இதில் வந்து 0.33 அப்படின்னு போட்டிருக்கு. 0.33. உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு எந்த அளவுக்கு தெரியும் தெரியல, ஓரளவுக்கு. அப்போது 0.33 இதான் அதனுடைய வேல்யூ. 33 அப்படின்னா உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? 330K இதனுடைய வேல்யூ. 330K. நான் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிடுறேன். இந்த கெப்பாசிட்டியில் டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸ்லாம் இருக்குது. இப்போ அதை பற்றியெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. நேராக இப்போ என்ன பண்ணுறேன், கெப்பாசிட்டன்ஸை எப்படி செக் பண்ணுறது, இதான் வீடியோ. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் இதில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் சொன்னாங்க எங்களுக்கு கெப்பாசிட்டன்ஸ் எப்படி செக் பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ ஏசி வோல்ட் அளக்கிறது, டிசி வோல்ட் அளக்கிறது,
கண்டினியூட்டி பார்க்குறது, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ செக் பண்ணுறதெல்லாம் ஓரளவுக்கு எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இந்த கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ எப்படி செக் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போடுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாலும் இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஓகேவா? சரி, இப்போ என்ன செய்யணும், மீட்டரில் பொலாரிட்டி கிடையாது, ப்ளஸ் மைனஸ் கிடையாது. மீட்டரில் இந்த காமன்கிற பாயிண்டில் பிளாக் டெஸ்ட் ப்ராப்பும் ரெட்டு டெஸ்ட் ப்ராப் இடத்துல இன்புட் அப்படிங்கிற இடத்துலையும் கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு நான் இப்போ செக் பண்ணி பார்க்குறேன் என்ன வேல்யூ காமிக்குதுன்னு பாருங்கள். 0.33 இதில் வந்து என்ன காமிக்குது, 0.343 எக்ஸாக்ட் வேல்யூ காமிக்குது, பக்காவாக இருக்குது. 330K அப்படிங்கிறப்ப 340 காமிக்குது. அது ப்ளஸ் ஆர் மைனஸ் கண்டிப்பாக எரர் இருக்கும், இத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி. அதனால் பாடி 1 செகண்ட் செக் பண்ணுறேன், எவ்வளோ காமிக்குது, 0.33க்கு பதிலாக 0.343 காமிக்குது. அவ்வளோதான், தட்ஸ் ஆல். நல்லா இருக்குது. சரி, எப்படி கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ செக் பண்ணலாம்? ஒரு டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ வச்சுருக்கேன். உதாரணமாக பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பேடில் வச்சுருக்கேன் உங்களுக்காக தான். எப்படி செக் பண்ணுறதுன்னு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இது இருக்குது, கம்பெனி இருக்குது. அதில் இந்த கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூலாம் எப்படி செக் பண்ணி பார்க்கலாம், பர்ஃபெக்டாக காமிக்குதா இல்லையாங்கிற பற்றி தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி எலக்ட்ரானிக் ஸ்டெய்னிங் இன் தமிழ், எலக்ட்ரானிக் ஸ்டெய்னிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் வியூவர்ஸ் ஒவ்வொருவரும் சர்வீஸ் இன்ஜினியராக வரணும், மாறுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு நாளும் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். சர்வீஸுக்கு என்ன தேவையான டூல்ஸ் வேணுமா அதுக்கு ஒரு வீடியோ, கூடவே உங்களுக்கு சர்வீஸ் தேவையான நாலேஜ் உங்களை அப்கிரேட் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு நாளும் வீடியோ கொடுத்துட்ருக்கோம். வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட என்ன பண்ண முடியும், சர்வீஸ் பண்ண முடியும், சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மீட்டரை பற்றிய டீட்டெயில்ஸோ, ஒரு ஹெட்வியரில் வரக்கூடிய லென்ஸை பற்றியோ, இல்லை வியூ கிளாஸ் பற்றியோ, வேறு மல்டிமீட்டர், இதெல்லாம் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், வெரி ரூரல் பிளேஸில், இன்டீரியர் பிளேஸில், சர்வீஸ் சென்டர் இல்லாத இடத்துல கூட சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்பேர்ஸ் கிடைக்காத இடம் நிறைய இடம் இருக்குது. டவுனுக்கு வந்தால் தான் வாங்க முடியும், இல்லைன்னா வாங்க முடியாது, எங்கள் கிராமத்தில் கிடைக்காது. ஆனால் நான் சர்வீஸ் பண்ணணும், எஃபிஷியண்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூலாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். ஓகேவா? டிஃப்ரெண்ட் பார்த்தாவே தெரியுது, டிஃப்ரெண்ட் கம்பெனி இருக்குது, டிஃப்ரெண்ட் வேல்யூலாம் மென்ஷன் பண்ணியிருக்கு, பார்க்கலாம். ஓகேவா? அதற்கு முன்னாடி ஜஸ்ட்டு ஒரு கெப்பாசிட்டர், பர்டிகுலராக நான் போலார் கெப்பாசிட்டர் பற்றிய சில டீட்டெயில்ஸ் பார்க்கலாமா? இப்போ பார்க்கலாம். இப்போது ஒரு கெப்பாசிட்டர்ஸ் பற்றி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், கெப்பாசிட்டர்ஸ் இப்படி டிஸ்க்கு கெப்பாசிட்டர் இந்த மாதிரி இருக்குது இல்லையா? இந்த பாலிப்ரோப்ளைன்லாம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், பாக்ஸ் மாதிரி இந்த மாதிரி இருக்குது. சில கெப்பாசிட்டர் இருக்கும் இந்த மாதிரி லென்த்தாக இந்த மாதிரிலாம் இருக்கும், டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? சரி, இதில் தான் வேல்யூ வந்து மென்ஷன் பண்ணியிருக்கும். இப்போ உதாரணமாக ஒரு டிஸ்க்கு கெப்பாசிட்டர் இருக்குன்னு வைங்களேன், அதில் 10 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தால் அது வந்து 10 பிகாஃபாரட் அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை இந்த கெப்பாசிட்டரில் 100 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தால் 100 PF அப்படின்னு அர்த்தம், ஃபஸ்ட்டு ஒன்று. தென் சில கெப்பாசிட்டரில் இந்த மாதிரி 101 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தால் 100 PFன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன தெரியுது, இந்த 3வது லெட்டர் 1 வந்துச்சுன்னா நம்ம அந்த ஒரு 0 ஆட் பண்ணிக்கணும். அப்போது ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது, அந்த கெப்பாசிட்டரில் 102 அப்படின்னு இருந்தால் 2 0 சேர்த்தணும், 1 0 2 0 சேர்த்தணும், அப்போ 1000 PF அப்படின்னு அர்த்தம். அப்போ 1000 PF வந்துச்சுன்னா நம்ம இது என்னன்னு சொல்லலாம், 1000 பிகாஃபாரட்டை 1 கிலோ பிகாஃபாரட் அல்லது சிம்பிளாக மார்க்கெட்டில் 1K அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுறோம். ஓகே, சரி. இப்போ இந்த கெப்பாசிட்டியில் வந்து அப்போ மார்க்கெட்டில் இந்த கெப்பாசிட்டி எப்படியெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, ஆன்லைன்லேயே நீங்கள் ஆர்டர் பண்ணதா இருந்தால் 1K அப்படின்னு ஒரு டிஸ்க்கு கிடைக்கும், வாங்கிக்கலாம். இல்லை அந்த கெப்பாசிட்டரில் இந்த மாதிரி 102 போட்டிருந்தாலும் ஒன்று தான். ஒருவேளை அந்த கெப்பாசிட்டரில் 1000 PF அப்படின்னு போட்டிருந்தாலும் ஒன்று தான். ஓகேங்களா? அப்போது 1K போட்டாலும் 1K PF, 102 போட்டால் 2க்கு 2 0 சேர்த்தனோம்னா 1000 PF, இல்லை டைரெக்டாகவே 1000 PFனே போட்டிருக்கும்.
இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், வாங்கிக்கலாம். ஓகேவா? அப்போ இது எல்லாமே ஒன்று தான். ஓகே, சரி. இந்த 1000 kpf அப்படின்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாம் இது என்னவா மாற்றணும் அப்படின்னா எம்எஃப்டியாகவும் மாற்றலாம். அப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா 0.001 எம்எஃப்டி இப்படியும் கிடைக்கும் மார்க்கெட்டில். ஓகேவா? 0.001 எம்எஃப்டி. ஓகே, அப்போது ஒரு டிஸ்க்கு கெப்பாசிட்டர் இந்த மாதிரி கூட மார்க்கெட்டில் வரலாம். 0.001 அப்படின்னு வரலாம். அப்போ என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு கெப்பாசிட்டர் 4 விதமாக இந்த மாதிரி வேல்யூ இருக்கும். இது தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இது புரிஞ்சுக்கணும். இந்த 1Kக்கு இப்படின்னா 10Kக்கு எப்படி வரும் அப்படிங்கிறது தெரியணும். உதாரணமாக ஒரு டிஸ்க்கு கெப்பாசிட்டர் அது வந்து 10K போட்டிருக்குன்னா அது 10 kpf, அது உங்களுக்கு தெரியும். அதே வந்து ஒரு டிஸ்க்கு கெப்பாசிட்டரில் 103 அப்படின்னும் போட்டிருக்கோம். ரெண்டும் ஒன்று தான். சில கெப்பாசிட்டியில் இந்த மாதிரி 10,000 pfனே மென்ஷன் பண்ணியிருக்கலாம், இருந்தாலும் ஒன்று தான். சில கெப்பாசிட்டியில் என்ன பண்ணிடுவோம், 0.0 இருக்குல்லையா 1 அப்படின்னு போட்டிருந்தா 10 kpfன்னு அர்த்தம். இது எல்லாமே 10K அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ எப்படி வேணாலும் மார்க்கெட்டில் கிடைக்கும். நான் ஒரு உதாரணத்துக்காக கொடுத்துருக்கேன். இதே மாதிரி தான் எல்லா கெப்பாசிட்டர்ஸுமே என்ன பண்ண வேண்டியது இருக்கும், இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ண தெரியணும். ஓகே, அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இன்னொன்று தெரியணும். என்ன தெரியணும் அப்படின்னா, இப்போது 1K அப்படின்னா நம்ம என்னென்னு பண்ணுறோம், 0.001 இது இருக்கு இல்லையா, மியூ எஃப் ஆர் எம்எஃப்டி மைக்ரோ ஃபேரட் பண்ண தெரியணும். இப்போது ஒரு 10K இருக்குது அப்படின்னா அதுக்கு 0.01 மியூஎஃப் ஆர் எம்எஃப்டி இது தெரியணும். ஓகேங்களா? இப்போது 100K இருந்துச்சு அப்படின்னா 0.01 அதாவது 0.01 மியூஎஃப் ஆர் எம்எஃப்டி இப்படி சொல்லலாம். 1000K வந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லணும்னா 1 MFD. இது வந்து மைக்ரோ ஃபேரட் இல்லையா, இது வந்து போலார் கெப்பாசிட்டர், இது வந்து போலார். அப்போ இந்த 3 இருக்கு இல்லையா, இது எப்படி இருக்கும், இது வந்து நான் போலார். அப்படின்னா இதுக்கு ப்ளஸ் மைனஸ் இருக்காது. ஆனால் இந்த 1000K வந்துருச்சுன்னா 1 MFD வரும் பொழுது அந்த கெப்பாசிட்டி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஒரு லாங் லீடு ப்ளஸ்ஸு, ஷார்ட் லீடு மைனஸ் இப்படி இருக்கும். இந்த நான் போலார் கெப்பாசிட்டர்லேயே 100 kpf இருக்கு இல்லையா, அது மாதிரி 2 kpf இந்த மாதிரிலாம் இருக்கும். அதில் வர்ற கெப்பாசிட்டி உதாரணமாக 225J அப்படின்னு வரும். அப்படின்னா 5 0 சேர்த்தணும். 5 0 சேர்த்துனா இத்தனை PF. இதை 1000 3 0வை எடுத்துட்டோம்னா 2200 kpf. இதில் 1000ஆல் டிவைட் பண்ணோம்னா 2.2 MFD. பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் கெப்பாசிட்டர் இருக்கும். அதில் என்ன போட்டிருக்குன்னா 2 to 5 இதெல்லாம் வரும் போட்டிருக்கோம். ஸோ நிறைய கெப்பாசிட்டர், சரி எந்த மாதிரி கெப்பாசிட்டர் வந்தாலும் அதுக்கு நமக்கு வேல்யூ கண்டுபிடிக்க தெரியணும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் ட்ரைனிங் மூலிமா நிறைய பேர் படிச்சிட்ருக்காங்க. நீங்களும் படிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் இருக்குது ஆன்லைன் கிளாஸஸில். சப்ஜெக்டில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 இதில் 10 ப்ராஜெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். மினி ப்ராஜெக்ட் யாராக இருந்தாலும் சரி, பாலிடெக்னிக்ஸ் முடித்த ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி, படிப்பே இல்லைன்னு ஒரு ஸ்டூடெண்ட் வந்தாலும் சரி, நான் என்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாலும், எந்த கேட்டகிரி முடித்தாலும் சரி, இந்த பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 ரெண்டுமே கம்பல்சரி முடியுங்க. தென் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கமர்ஷியல் சப்ஜெக்டுக்குள்ளே ஒரு மொபைல் ஃபோன் பற்றியோ, சிஆர்டி டிவியோ, எல்சிடி எல்இடியோ, ஆம்பிளிஃபையர் பற்றியோ, இண்டக்ஷன் ஸ்டவ் பற்றியோ அல்லது எஸ்எம்பிஎஸை பற்றியோ படிங்க. அப்போ தான் சப்ஜெக்ட் புரியும், இல்லைன்னா புரியாது. ஏன் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 பற்றி சொல்கிறோம் அப்படின்னா, லெவல் 1ல் ஒரு 10 ப்ராஜெக்ட் மேக் பண்ணணும், லெவல் 2ல் ஒரு 10 ப்ராஜெக்ட் மேக் பண்ணணும். இந்த மொத்தம் 20 ப்ராஜெக்ட் மேக் பண்ணும் பொழுது எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட சஃபிஷியன்ட் நாலேஜ் ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும் உங்களுக்கு. அப்போ தான் நிறைய டவுட் வரும். டவுட் வந்தால் தான் என்னை கேட்க முடியும், கேட்டால் தான் நீங்கள் அப்கிரேட் ஆக முடியும். ஓகேங்களா? சரி, நான் இப்போது செக் பண்ணலாம்.
மல்டிமீட்டரில் எப்படி செக் பண்ணுறது, டிஃப்ரெண்ட் கம்பெனி கெப்பாசிட்டர்ஸ், டிஃப்ரெண்ட் வேல்யூ கெப்பாசிட்டர்ஸ் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஒரு ப்ராக்டிக்கல் டெமோவை உங்களுக்கு காமிக்க போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோடு பார்க்கலாம்.